ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் பற்றியது. முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். இதன்படி சூரியன் தனது அதிகபட்ச பலத்துடன் மேஷ ராசியிலும் வியாழன் ரிஷப ராசியிலும் உள்ளனர். எனவே இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுதல். செவ்வாய் கடகத்தில் உள்ளது. கன்னியில் கேது, மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், மேஷத்தில் ராகு. இந்த 4 கிரகங்களும் இம்மாதத்தில், அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/5/2025 அன்று புதன் பெயர்ச்சி இருக்கிறது. அப்போ புதன் பகவான் மேஷத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த கிரக நிலைகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாத பலன்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாத குலதெய்வ வழிபாடு என்ன, இதை பற்றி நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை தரும்? உங்கள் ராசிக்கு அதிபதி என்று பார்த்தால் தொழில் வீடான 10ஆம் இடத்தில் அமர்ந்து பழைய சுபஸ்தானத்தின் அதிபதி அதிர்ஷ்ட வீடான 10ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எண்ணங்கள் அனைத்தும் தொழிலை பற்றியதாக இருக்கும். வேலை மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம் போன்ற மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய மாதமாக இது அமையும். அந்த மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாக மாறும். லாப வீட்டிற்கு அதிபதி எப்போது அதன் உச்சத்தில் மற்றும் வலுவாக உள்ளது, உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும். நீங்கள் தொட்டவை அனைத்தும் துலங்கும். அரசு மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வரும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களை வைத்திருப்பவர்களுக்கு அனுகூலங்களை கொடுக்கக்கூடிய மாதம் இது. அதாவது திறன், வீடு, வாகனம் வாங்கலாம். தந்தை மூலம் சுபகாரியங்கள் நடக்கும். உங்களால் முடியும். கடனில் இருந்து விடுபட. இவை அனைத்தும் சிறப்பானதாக இருக்கக்கூடிய அம்சங்கள். கூடக்கோ உங்கள் ராசி அதிபதி 10ஆம் வீட்டில் இருந்தாலும் பாதக ராசியான ராகுவுடன் இணைந்து இருக்கிறார். எனவே நீங்கள் எதை வாங்கினாலும் அல்லது செய்தாலும் எதையும் செய்வதற்கு முன் இருமுறை யோசிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புதன் பாம்பு கிரகமான ராகுவுடன் இணைந்து இருப்பதால் அதே நேரத்தில் எந்த ஆவணத்திலும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொடர்புடைய விஷயங்களை எழுதுவதில் மிகவும் கவனமாக இருக்கவும். இந்த சித்திரை மாதம் வரை, சித்திரை மாதம் 24ஆம் தேதி வரை ராகுவுடன் புதன் இணைந்திருப்பார். ஆனால் புதன், அதாவது சித்திரை 24, அதாவது 7/5/2025 புதன் சாதகமாகி லாப வீட்டிற்கு வருவார். பிறகு நீங்கள் நினைப்பது நடக்கும், நீங்கள் தொடுவது நடக்கும், உங்கள் மனம் நன்றாக இருக்கும், உங்கள் முடிவெடுப்பது நன்றாக இருக்கும். அதனால் அந்த சித்திரை 24 வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு இது சரியா தவறா என மனசுல வச்சு பார்த்துக்கோங்க. அதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். பணம் நன்றாக இருக்குமா? குடும்பம் நன்றாக இருக்கும். பணம் நன்றாக இருக்கும் போது நீங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க உத்திகளை கடைபிடிப்பார். புதிய உத்தி திட்டம் தீட்டுவீர்கள். எதை பற்றி பேச வேண்டும், எதை பற்றி பேசக்கூடாது. மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புத்திசாலித்தனம் மேம்படும் மாதமாக இருக்கும். 3வது இடம் நல்ல மாதமாக இருக்கக்கூடிய மாதம். 3வது இடம் என்றால் என்ன? சகோதர சகோதரிகளே, அது தைரியத்தையும் வலிமையையும் தரக்கூடியது. 3ஆம் இடமான அதிபதி அதிக பலத்துடன் பலமாக இருக்கப் போகிறார். இந்த மாதம் முழுவதும் முயற்சி நன்றாக இருக்கும். மனம் நன்றாக இருக்கும். நிறைய பயணம் செய்வீர்கள். இடம் விட்டு இடம் மாறும் இயல்பு நன்றாக இருக்கும். வியாபாரம் நன்றாக இருக்கும். 3வது இடம் வணிகம். அப்போது வியாபாரம் நன்றாக இருக்கும். சூரியன் நன்றாக இருக்கும். தந்தை நல்லவராக இருப்பார். தந்தை மூலம் நன்மைகள் கிடைக்கும். சூரியன் அரசாங்கத்தில் இருக்கிறார். அரசாங்கத்திடம் இருந்து வருமானம் கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசு காரியங்களில் தடைகள் இருந்திருந்தால் இந்த மாதம் எடுத்துச் செய்தால் வெற்றி பெறக்கூடிய மாதமாகும். நிர்வாகம். சூரியன் உயர்ந்தது. சூரியன் உச்சத்தில் இருப்பார். இது உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும். வெளிச்சம் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் பிரகாசமாகவும் வெளியில் தெரியும்படியும் இருப்பீர்கள். நீங்கள் யார் என்பதை வெளியுலகுக்கு தெரிவிக்கும் காலகட்டமாக இது இருக்கும். சூரியன் உச்சத்தில் இருக்கும். நான் அவர்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு மாதம் என்று கூறுவேன். நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறீர்கள், ஜெமினி ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியை அதிகரிக்கும் திறன் உள்ளதா? கேட்டால் வீரையா வீட்டில் வியாழன் இருப்பான். 4ஆம் இடத்தில் வீரையா வீட்டை பார்த்து
வீடு அல்லது கார் வாங்க முடியும். அதில் மாற்றுக் கருத்து இல்லை. ஆனால் நீங்கள் சித்திரை 24 வரை வீடு, இடம் வாங்கவா? எந்த ஆவணமாக இருந்தாலும் அந்த ஆவணம் சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை அல்லது 2 முறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் ஒருவித பிழையை கொடுத்து அதன் மூலம் சில மகிழ்ச்சியை குறைக்கலாம். இது ஏற்படுத்தும். எனவே நீங்கள் இதில் சரியாக இருந்தால் நல்லது. குழந்தைகளின் நலன் திருப்தி அடையுமா? நிச்சயமாக இன்னும் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. குரு 12இல் இருக்கிறார். குழந்தைகள் வீணாகிறார்கள். குழந்தைகள் அவர்களின் பேச்சைக் கேட்பதில்லை. குழந்தைகளுடனான வேறுபாடுகள் இந்த வகையான இயல்புடன் தொடர்புடையவை. மிதுன ராசிக்காரர்கள் எனப்படும். எந்த குரு பிறந்த பிறகு அது எப்போது நடக்கும்? வைகாசி, அதாவது சித்திரை மாதம் 31ஆம் தேதி. அதன் பிறகு 14/5/2025 குரு பகவான் வந்து அமர்வார். அவர் உங்கள் ராசிக்கு வந்து அமர்வது நல்லது. நல்லவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். குருக்களின் ஆசியை பெறுவீர்கள். நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல விஷயங்களை மட்டும் சிந்தியுங்கள். உங்களுக்கு கெட்ட எண்ணங்கள் வராது. அவர் நேர்மறை உணர்வுகளை கொண்டு வருவார். அவர் 5வது இடத்தை பார்க்கிறார், இல்லையா? அதனால் இருந்தவர்களுக்கு அவர்கள் குழந்தைகளை விரும்பவில்லை, அல்லது குழந்தைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருப்பதாக கூறி, இந்த சித்திரை மாதம் இவையெல்லாம் சரியாகி ஒரு மாதத்தின் தொடக்கமாக இருக்கும். 6வது வீட்டில் குரு இருக்கிறார். நீங்கள் கடனில் இருக்கிறீர்கள். வீட்டிற்கோ எதற்கோ கடன் வாங்கியிருக்கிறீர்கள். உங்களிடம் அத்தியாவசிய தேவைக்காக கடன் வாங்கினார். சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கடன் வாங்கியிருப்பவர்கள் இந்த வகையான கடனுடன் போராடலாம். இந்த மாதத்தில் இருந்து முடிக்க வேண்டும். இந்த கடன் எங்களுக்கு தேவையில்லை. முதலில் அதை முடித்துவிட்டு மற்ற வேலையை பாருங்கள். இந்த சித்திரை மாதம் பல மிதுன ராசி நண்பர்களுக்கு திருமணம் நடக்காத மாதத்தின் தொடக்கமாக இருக்கும். நாங்கள் பல திருமணங்கள் பொருத்தம் பார்க்க அந்த திருமணம் நடக்காது. அவர்களின் படிப்புக்கு கொடுக்கப்படும் அந்தஸ்து போல் இருக்காது. இங்கே ஒரு குறைபாடு உள்ளது. நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ள முடியாது? எனது வகுப்பு நண்பர்கள் அனைவரும் திருமணமானவர்கள். எனக்கு 30 வயதை தாண்டிவிட்டது. நான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணம் நடக்காது என்று நினைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு நல்ல பாதை கிடைக்கும். குரு பிறந்த பிறகு வியாழன் லக்னத்திற்கு வந்து ராசிக்கு வருகிறார். இது ராசியிலிருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறது. இது திருமணம் நடக்கும் இடத்தை பார்க்கிறது. உங்களுக்கு ஒரு வீடு உள்ளது. அதில் உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஒரு சுப காரியம் செய்ய வேண்டும். உங்களுக்கு எந்த சுப காரியம் நடக்குமோ, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் எடுத்துச் செய்யுங்கள். அது இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதத்தின் ஆரம்பம் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. இருபுறமும் அவருக்கு வீட்டின் அதிபதி வந்துள்ளார். அப்படியானால் அதிர்ஷ்டத்தின் மூலம் உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய அம்சம் உங்களுக்கு விசேஷமானது. இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழில் பற்றிய எண்ணங்கள். நான் எனது தொழிலை மாற்ற வேண்டுமா அல்லது எனது இடத்தை மாற்ற வேண்டுமா? எனது வருமானம் குறித்து எனக்கு உறுதியாக தெரியவில்லை. சரி, அடுத்த முறை நான் ஏதாவது செய்ய முடியும். நான் ஏற்கனவே ஏதாவது செய்துவிட்டேன். நான் வேண்டுமா? கூடுதலாக ஏதாவது தொடங்கவா? கூடுதல் வருமானம் பெற என்ன வழி? எனவே இது போன்ற எண்ணங்கள் உங்களிடம் ஏற்கனவே ஒன்று இருந்தாலும் கூடுதலாக ஏதாவது செய்யும் திறனை உங்களுக்கு அளிக்கும். வேலைக்கு போனாலும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். நீங்கள் ஏதாவது செய்யலாம். அல்லது நீங்கள் ஏற்கனவே வியாபாரத்தில் இருந்தால், வியாபாரத்தில் உங்கள் லாபத்தை எப்படி அதிகரிப்பது? எந்த வடிவத்தில், எந்த அமைப்பில்? இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு இதுபோன்ற குணங்களை தரக்கூடிய மாதம் என்று நான் கூறுவேன். அதன்பின் இம்மாதம் 24ஆம் தேதிக்கு பிறகு சித்திரை எல்லாம் நடக்கும். சூரியனுடன் சனி இணைகிறது. அதாவது புதன் சூரியனுடன் இணைகிறது. அப்போது உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். லாபம் குறித்த உங்கள் உணர்வுகள் வெற்றியை தரும். சிலரை பார்த்தால் கௌரவமான பதவிகள் தேடி வரும் திறன் உண்டாகும். நீங்கள் சிலருக்கு ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக எண்ணங்கள், ஆன்மீக அபிலாஷைகளை கொடுங்கள். கோவில் திருப்பணிக்கு ஏதாவது உதவி செய்யலாம். நீங்கள் செய்தால் சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது, அது நன்றாக இருக்கும். கண்டிப்பாக அத்தகைய எண்ணங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்தது. குலதெய்வத்தை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். நினைத்த காரியங்கள் வெற்றி பெறும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். இப்போது ஜாதகப்படி இந்த சித்திரை மாதத்திற்கு பொதுவான பலன்கள் மட்டுமே இப்போது கூறியுள்ளேன். ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள்.
ஒவ்வொருவரின் ஜாதகமும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொருவரின் தசாபுத்தி வித்தியாசமானது. ஒரு ராசியை பார்த்தால் கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அப்போது தசாநாதன் புத்திநாதன் அடிப்படையில் 80 முதல் 85% நன்மைகள் நடக்கும். இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் 15 முதல் 20% பலன்கள் நடக்கும். அதுதான் உண்மையான உண்மை. உங்களுக்கு துல்லியமான முடிவு தேவை. அதாவது உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? இவர்களின் ஆதிக்கம் என்ன? அவர்கள் எந்த பட்டத்தில் உள்ளனர்? தற்போதைய தசநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சுக்ஷமநாதன் அவர்களின் தற்போதைய நிலை என்ன? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு நமது ஜாதகத்தில் வாய்ப்பு உள்ளதா? அப்படியானால் எப்போது சொந்தமாக தொழில் தொடங்குவோம்? நமது ஜாதகம் நமக்கு எந்த படிப்பை எடுத்து படிக்க வேண்டும் என்பதை வரப்பிரசாதமாக தருகிறது. அப்படிப்பட்ட போக்கை எடுத்துக்கொண்டால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும். நான் தற்போது வேலையில் அழுத்தத்தில் இருக்கிறேன். இது எப்போது சரி செய்யப்படும்? எனக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும்? எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? என் திருமணம் எப்போது? திருமணத்திற்கு தடையாயிருக்கு. திருமணமானவராக இருந்தால் எனக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு நாம் துல்லியமான பதில்களை வழங்க முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.